நல்ல பொன் பசுமுன்னாய் வருவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ருதர்ஃபோர்டு என்னதானே ஒருத்தர் சொன்னார், ஐ praise God for the hammer, for the file and for the fire என்று சொன்னார். திரும்பி சொல்கிறாரு, அந்த ஹேமர் ஷேப் டு மீ, அந்த ஹேமருக்கு அடிக்கிறான், அது என்ன பண்ணாங்க, அவரை உருவாக்குறது. அந்த ஃபைல் என்ன நேர்த்தியாக எனது அழகாக்குறது. ஃபயர் என்ன செய்யுது, டெம்பர் பண்ணுதான். டெம்பர் அப்படி தானே பண்ணுற மெட்டலை நெருப்பில் காட்டி கொஞ்சம் காட்டி கொஞ்சம் சூடாக்கி கொஞ்சம் ஆற வச்சு சூடாக்கி கொஞ்சம் சுண்ணாம்பில் வைப்பான், இல்லாட்டி சைனட்டில் வைப்பான், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. ஹல்லேலூயா. அது மாதிரி தான். ஹல்லேலூயா. we should thank God for all this one. என்னென்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நினச்சிக்கணும், ஐ தேங்க் காட் ஃபார் த ஹேமர், இட் இஸ் மோல்டிங் மீ லைக் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரை போல என்னை அது மாற்றுகிறது என்று சொல்லி. ஆமென். ஐ தேங்க் காட் ஃபார் த ஃபைல். ஆண்டவர் எனக்கு தேவையில்லாதெல்லாம் அவர் எடுத்து போட்டு என்னை அழகாய் மெருகேற்றுகிறார் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நெருப்பு மாதிரியான துன்பத்தில் நடந்து போனாலும் என்னை டெம்பர் பண்ணுறாருப்பா, எந்தத்தையும் தாங்கிறதுக்கு தன பலனை ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லி நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டு. அதனால தான் அங்கே பவுல் சொல்கிறாரு, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம விதமாக விடப்படுறதில்லை. வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம நெல் வச்சுருக்கோம் அல்லது இதாக வச்சுருக்கோன்னு வச்சுருங்க, அது கூட என்ன முளைக்குது, களை முளைக்குது, முளைச்ச நெருக்குது. அப்படி தானே, நெருக்குது, முள் வந்துடுது திடீர்னு, அது நெருக்குது. அது நம்ம அப்படியே விட்டுறோம் இல்லை. ஹல்லேலூயா. நெருக்கங்கள் மத்தியிலும் ஆண்டவரை எடுத்து போடுறார். ஆமென். அது நெருக்கமாக இருந்தாலும் இந்த செடி விடாத வளர்ந்து தான் வருது. எங்கேயா போயிருதா இல்லை, கொஞ்சம் பலன் குறைக்க, அது சாப்பிட்றதுனால கொஞ்சம் பலன் குறைஞ்சிது, அவ்வளோதான், மற்றது ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அதை எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். காட்டில் பாருங்கள், நான் அந்த காலத்தில் டாக்டர் மு வரதராசனுடைய இப்போ ஒரு அந்த நாவல்ஸை படிக்கிற வழக்கம், நான் ரட்சிக்கப்பட்ட முன்னாடி ஹைஸ்கூலில் படிக்கும்போது அவர் சொல்வார், காட்டில் சிங்கம் புலி கரடி எல்லாம் பயங்கரமான இருக்குது, ஆனால் அங்கே அழகான மான்களும் வாழ்கிறது என்று சொல்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை போஷிக்கிற ஆண்டவர் இதையும் போஷித்து ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லுவார். அப்போ இந்த உலகத்தை பொல்லாத மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறான், அது மத்தியிலையும் ஆண்டவர் இந்த மான்களை போல கபடற்ற உங்களையும் ஆண்டவர் நடத்துவார் என்று சொல்லி அவர் ஒரு புத்தகத்தில் எழுதின நான் படித்த ஞாபகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆண்டவர் ரிலாக்ஸாக இருந்தாரா இல்லையா, அது கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இருந்தார் பிரதர் இல்லையா பிரதர்? இருந்தார். ஆமென். முதல்ல ராத்திரி இரவும் படைத்தார். முதல்ல பகலை உண்டாக்குனார், அப்புறம் இரவும் உண்டாக்குனார். பகலும் இரவும் உண்டாயிடுச்சு. எதுக்கு? பகலெல்லாம் வேலை செஞ்சு ராத்திரி கொஞ்சம் இளைப்பாறுக்கு தான் ஆண்டவர் உண்டாக்குனார். கர்த்தர் ஸ்தோத்திரம். 6 நாள் ஆண்டவர் ராத்திரி சிருஷ்டித்த 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆமென். ஓய்ந்திருந்தார் வார்த்தை இருக்கா இல்லையா? அதில் நான் தப்பாக சொல்லிட்டேனா? இல்லை, ஓய்ந்திருந்தார். காட் ரெஸ்டட். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அந்த 7ஆம் நாள் எதுக்கு வச்சார்? அவரோடு கூட உறவு வைத்துக் கொள்ளும்படி, அவரை வந்து தேடும்படியா. ஆமென். அவரை நீ பாருங்க, ஒரு ஆராதிக்கும் போது ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. ஆராதிச்சு ஆண்டவரோடு போவார். நம்ம வெஸ்லி மேக்ஸில் அதை அழகாக சொன்னார். ஹல்லேலூயா. ஆராதனை என்பது நம்மளெல்லாம் மறந்துட்டு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை என்ன நேசிக்கிறப்ப நாம் நேசிக்கிறேன், ஆண்டவரை என்னோடு கூட இருக்கிற உம்மோடு கூட இருக்கிற அந்த நிலைமைக்கு போகிறதான் வொர்ஷிப். ஹல்லேலூயா. அப்போ தான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமக்கு வரும். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, வெல்டு பண்ணும்போது 2 ஒரே டெம்பரேச்சரில் இருந்தால் தான் ஒட்டும். பனிக்கட்டு ஒரே டெம்பரேச்சர் தான் ஒட்டும். அது ஒரு டெம்பரேச்சர், இது ஒரு டெம்பரேச்சர் இருக்காது. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் இருக்கிறவனுமாய் அவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கும். நம்ம பரிசுத்தமாக போய் ஆவியில் உண்மையோடு கூட விடுதலையோடு கூட ஆவியோடு உண்மையோடும் ஆண்டவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி ஆராதிக்கும் போது தான் நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. அதை அனுபவிச்சு பாருங்கள். கர்த்தர் மகிமையான நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஒரு நாள் முறுமுறுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் ஒரு நாள் நம்ம கைவிடுற அவர் கர்த்தரே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியில் ஒழிஞ்சது கூட அவர் தனியாக பண்ணணும் படுக்கிற மார்க் 6:31 வாசிங்க பார்க்கலாம். சீசர் உள்ள கூட போய் அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஓர் இடத்தில்
தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். எப்படி சொன்னாரு? வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்று சொன்னார். சீசர்களையும் அவர் கூட்டு போயிருக்காரு. ஹல்லேலூயா. அதனால தான் உங்களெல்லாம் பிக்னிக்கெலாம் அனுப்புகிறோம் நாங்கள். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் நாங்களும் வருவோம். இப்போ வயசாகி போச்சு, அதனால் நாங்கள் வரதில்லை. இளைப்பாறும்படியாக ஆண்டத்தோட சீசர்களை கூட்டிட்டு போன மாதிரி சர்ச்சிலையும் உங்களை பிக்னிக்கும் கூப்பிட்டு போகிறோம். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் பிக்னிக்கு பார்க்கெலாம் கூப்பிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, இயேசு இந்த பூமியில் வந்தபோது ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்து 40 நாட்கள் தேவனோடு கூட அவர் தனித்திருந்து அவர் ஜெபம் பண்ணினார். அதுக்கப்புறம் சோதனைக்காரன் வந்தான். அவர் உபவாசம் ஜெபம் பண்ணார். தேவ தூதர்கள் அவருக்கு வந்து பணிவிடை செய்தாருன்னு அதில் போட்டிருக்கு. அப்படி போட்டிருக்கு. நீங்கள் வந்து தனியாக ஆண்டவர் போய் பாருங்கள், தேவதூதர்கள் உங்களுக்கு பணி செய்வாங்க. ஹல்லேலூயா. மோசே 2 தடவை 40 நாள் தேவனோடு கூட வச்சுருந்தான். சாப்பிடாமல் புசியாமல் இருந்தான். அங்கே போய் அவன் ஆத்மாவில் ஆவியில் அவன் ரிலாக்ஸாக ஆண்டவரோடு கூட பேசிட்டு ஆண்டு சொன்னார், பரலோகத்தில் இப்படிலாம் இருக்கப்பா, பூமியில் இந்த கூடாரத்தை இப்படி போடு, என்னுடைய ஆசரிப்பு கூடாரத்தை இப்படி போடுன்னு அவனை கற்றுட்டு வந்தான். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு நிறையா அதை கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. கற்றுக் கொடுப்பார். நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு வந்து யாரும் டென்ஷனாக வரதே கிடையாது. யாராவது வந்திருக்காங்களா? நான் இது வரைக்கும் டென்ஷனாக அப்படி யாரும் பார்த்ததில்லை. நானும் அந்த மாதிரி டென்ஷனாகி வந்ததில்லை. ரிலாக்ஸாக தான் ஆண்டவர் அனுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டம், டென்ஷனாக இருந்தான் எலியா. என் உயிரே போகுது, ஜீவனே போகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் 40 நாள் உபவாசமாக இருந்தான். ஆமென். 40 நாள் ஒரு நாள் அது சாப்பிட்ட சாப்பாடு நடந்து போனான். அதுக்கப்புறமா ஏதாவது அவன் இது அப்படி இருந்தானா? இல்லை. ரிலாக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் இளைப்பாறுதலை நம்ம உண்டாக்கிக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுதான் அதுக்கு அந்த இளைப்பாறுதல் வரணும்னு சொன்னால் பாரத்தை நம்மளே தூக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்ன கூட நம்மளே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், பாரத்தை என் மேலே வச்சிடப்பா. எனக்கு முத தெரிஞ்ச வசனமும் இந்த வசனம் தான். இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்கிற வசனம் இதுதான். சங்கீதம் 55:22 எளிதான வசனம். கர்த்தர் உன் பாரத்தை வச்சிரு, அவர் உன்னை ஆதரிப்பு, நீதி ஒருபோதும் தள்ளாட விட்டார். இதை புரிஞ்சுக்கிட்டு பெரிய சத்தியங்க இது. நான் 16 வயசு ரட்சிக்கப்பட்ட இந்த வசனத்தை நான் படித்தேன். இன்றைக்கி 67 வயசுக்கு மேலே ஆச்சு. இன்றைக்கி அந்த வசனம் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் மேலும் பாரத்தை வச்சிரு. நீ தூக்கிட்டு இருக்காங்க. அவர் சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்துட்டார். ஏசாயா 53, 11, 12 படித்து பார்த்தனது. அவர் நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், எல்லாம் ஆண்ட தன் அவ்வளவாய் கஷ்டப்பட்டார். இயேசுவை விட இந்த உலகத்தில் யாராவது கஷ்டப்பட்டது யாராக இருக்காங்களா? ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம். உங்களை எப்பெல்லாம் கஷ்டம் துன்பம்னு அப்படி சொல்லுதா, அது கல்வாரியில் தொங்குகிற இயேசுவை நோக்கி பாருங்கள். அந்த கருணை புரிந்த கண்களை பாருங்கள். அந்த அன்புள்ள அந்த வாய் அவருடைய முகத்தை பாருங்கள். அப்படி அன்பாய் உங்களை நேசிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது சொன்னார், உங்களுக்கு இருக்க எல்லா நோய்களும் சுமந்துட்டான்ப்பா, உங்களுடைய துக்கங்களாத்தையும் நான் சுமந்து தீர்த்துட்டான்ப்பா என்று ஆண்டவர் சொல்வார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு சாபங்கள் நம்ம குடும்பத்தில் வந்துடுது. அதுவும் என்ன மாதிரி ரட்சிக்கப்பட்ட இந்துலேருந்து மற்ற இதில் வந்துருக்குள்ள சாபம் மற்ற நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விடுவதற்கு கஷ்டம். ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கலாத்தில் சொல்லப்பட்ட மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட, ஆனால் ஆண்டவர் நமக்காய் சாபமானார் என்று போட்டிருக்கு. சாபம் நம்ம ஒன்றும் செய்யாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வேற ஏசாயா 53, 11, 12 மட்டும் வாசிச்சுட்டு நான் அடுத்து கடந்து போகலாம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். நீங்க எத்தனையோ தடவை இந்த கேட்டிருப்பீங்க. திரும்ப நீங்கள் படிச்சுக்கங்க, நீ உணர்ந்து கொள்ள. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் பண்ண முடியாய் நான் கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் இங்கே சொல்கிறத மறுபடியுமா சொல்கிறேன். எப்பக்கத்து நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு அந்த மண் பானத்தில் இவ்வளோ பெரிதார பொக்கிஷத்தை வச்சுருக்காருன்னு அங்கே முந்தின வசனத்தை சொல்லியிருப்பாங்க. அந்த மண் பாண்டம் அப்படிங்கிறது எளிதாக உடையக்கூடியதா அல்லது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடியதா? உடையக்கூடியது. ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிதான ஒரு மகிமையான காரியத்தை ஆண்டவர் எனக்கு இந்த மண்பானத்துக்குள்ளே வச்சுருக்காரு. இந்த மண்பானத்தை என்ன நெருக்கினாலும் உடையாது. ஆமென். அதான் பவுலுடைய பெரிய ஒரு சவால். ஆண்டவர் சொல்லார் பெரிய வெற்றியினுடைய ரகசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவை அருமையானவர்களே,
எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் நமக்கு நம்ம ஒடுங்கி போகிறதே இல்லை. ஒடுக்க வார்த்தாச்சு. ஆனால் ஒடுக்க போ நம்ம கவலைப்படக்கூடாது. கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம். திடீர்னு துர்ச்செய்தி வரும், கஷ்டமான காரியங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் நம்மை கைவிடுகிறது இல்லை. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை ஒடுக்கிறவள் என்ன இல்லை, எனக்குள்ளே இருக்க ஆண்டவரை அவர் நொறுக்க பார்க்கிறாள் நம்ம நினைக்கணும். அல்லேலூயா. பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பவுலே பவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்படி தானே கேட்டார். ஏன் சபையாரை துன்பப்படுத்துகிற, சீசர்களை துன்பப்படுத்துனா கேட்டார். ஆண்டவர் கேட்கல, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறதுக்கு உனக்கு கடினமாம். நம்மளே யாராவது உதைச்சான்னு சொன்னான், அவன் முள்ளை உதைக்கிறான். ஹல்லேலூயா. உங்களை தொடுகிற என் கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. அதனால் நெருக்கம் வந்தால் ஒரு நாள் நம்ம அசந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு இல்லை, ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆமேன் என்கிறதான நோக்கத்தோடு கூட நான் போகும்போது கர்த்தரை பார்த்து கொள்கிறார். கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் தனங்கள் 430 வருஷம் 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. நொறுக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க. அவங்க பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகள்லாம் கொன்றுன்னு சொல்லிட்டான். கடலில் நதியில் தூக்கி போடுன்னு சொன்னான். அதுக்கு மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் இன்னும் நெருக்கம். உன்னை நீ செங்கல் அறுக்கணும், 100 செங்கல் அறுக்கணும், உன்னை வைக்கல் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். இந்த மக்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஆண்டவர் நோக்கி பார்த்தாங்க. அந்த அந்த இது நெல் இதெல்லாம் எல்லாம் வராமல் இருக்க கிடைக்காதனால, வைக்கல் கொடுக்காதனால அந்த தாளடிகள் எங்கெல்லாம் இருக்கும் போய் அலைஞ்சு தெரிஞ்சாங்க. நாடெல்லாம் அந்த ஊரெல்லாம் நாடெல்லாம் அந்த அலைஞ்சு தெரிஞ்சாங்களாம். ஆனாலும் ஆண்டவர் அவளை காத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவள் பெருமூச்சை கேட்டார். அவர் இறங்கி வந்து அவளை ரட்சித்தார். ஹல்லேலூயா. அவளை கடைசியாக பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தார். ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு போகிற இருக்கிற நெருக்கப்பட்ட வேலையில் நெருக்கப்பட்டாலும், குடும்பங்களில் நெருக்கப்பட்டாலும், கர்த்தர் நம்ம மீண்டுமாய் நமக்கு அவர் தூக்கி எடுக்கிற அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் கர்த்தர் நம்ம கொண்டு போய் அவர் கண்டிப்பாக விடுவார் பார்க்குறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ தூரம் நெருக்கினானே, அந்த வேதம் அருமையாக போட்டிருக்கு. அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? பெருகினாங்களாம், பழுகி பெருகினாங்களாம். அவன் நெருக்கினான், அவன் என்ன செஞ்சான்? நெருக்கினான் அவன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? பழுகி பெருகினார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கிறிஸ்தவர்களை அநேக இடங்களில் நெருக்கிறதை பார்த்துருக்குறோம். நான் இந்த நாளுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம கேள்விப்படுறோம். நேற்று இரவு ஜெபத்தில் விட சகோதர மோசஸ் அருமையாக சொன்னார். இந்த மிடில் ஈஸ்ட் தேசங்களில் பாருங்கள், நெருக்கப்படுறதை பாருங்கள். சில்ட்ரன் ப்ளீஸ் லிசன். 1.5 மில்லியன் சில்ட்ரன் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அப்பா அம்மாவோட இருக்காங்களா, என்ன ஆச்சுன்னே தெரியல. 1.5 மில்லியன் பீப்புள், 15 லட்சம் பிள்ளைகள். ஹல்லேலூயா. நீங்களாம் ஹவு மச் பிளஸ்டு யூ ஆர். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அவ்வளோ கஷ்டத்தில் போகிறாங்க சிஸ்டர்ஸ். இன்றைக்கி பாருங்கள், அவங்களுக்கு என்னமா கேவலமாக நடத்துகிறான். சொல்கிறதுக்கு வாய் கூசுது. ஆண் பிள்ளைகளை அப்படியே ரத்தத்தை வெட்டி அப்படியே தலையை கொண்டு போடுறான். நம்ம செல்லாண்டி ஆண்டவரை இவருக்கு இருதயம் இருக்கான்னெல்லாம் நான் கண்ணீரோடு நான் நான் ஜெபிச்சிருக்கேன். நவீனில் ஜெபிச்சிட்ருக்கீங்க. இது கடைசி காலம். அருமையானவர்களே, நெருக்கம் உண்டு. ஆனாலும் அந்த 21 பேரை சாவு கொடுத்த பெற்றோரும் அவனுடைய மனைவிமாரும் அவருடைய நம்பிக்கையை அவர்கள் அறிக்கை பண்ணினார்கள். ஆண்டவரை நம்புதலை விட்டுவிடலன்னு சொல்லி ஒரு வெற்றி முழக்கம் விட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் வீடியோ எடுத்து போட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாங்க. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? என் பிள்ளைய அவன் கொண்டுட்டான், அதுக்காக ஸ்தோத்திரம் இத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஆண்டவர் பாருங்கள், அவங்கள அதுலேயும் மகிமைப்படுத்த முடியும். அவன் வீடியோ அவன் தான் விட்டான். அவன் கொஞ்சம் கூட இதே பண்ணல, எடிட் பண்ணாமல் கொடுத்துருக்கான். ஆமென். ஏன்னா கர்த்தர் அத்தனை அவருடைய பிள்ளைகள் அவ்வளோ அருமையானவங்க, அவ்வளோ அன்புள்ளவங்க, அவ்வளோ அருமையாய் அவர்கள் என்ன சொல்கிறது, தீங்கு செய்யாத பிள்ளைகள். ஆமென். இந்த உலகமே அறிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நைஜீரியாவில் இத்தனை பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டான். கென்யாவில் அந்த பிள்ளைகளை பாருங்கள், சுட்டு கொண்டுட்டான். யோசித்து பார்ப்போம். சின்ன பிள்ளைங்க, ஒன்று தெரியாத வாழ்க்கையில் அடுத்த பிறகுக்கு ஒரு இமேஜினேஷனோட இருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்போ அழித்து போட்டான். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் கற்பழித்து என்னென்னவோ பண்ணி ஒரு கில்ட்டு கான்சியஸ் அவரோட வாழ்க்கையில் வர முடியாது, அது ஒரு பெரிய பாரத்தை வரும்படியாக வச்சுட்டான். அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண. ஹல்லேலூயா. நேற்று மோசஸ் அதான் சொன்னார். அவளை நினைத்து பாருங்கள் ஒரு நிமிஷம்னு சொன்னார். நம்ம நினச்சி பார்ப்போம், நம்ம எவ்வளோ சுகமாக இருப்போம்னு யோசித்து பார்ப்போம். நெருக்கப்படுறது தவிச்சு சொல்ல வேண்டாம். நம்ம இன்றைக்கி உல்லாசமாக சுகமாக ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மக்களை நினச்சி பார்ப்போம். அந்த சிரியாவையும் அந்த ஈராக்கையும் அந்த நைஜீரியாவும் அந்த கென்யாவும் நம்ம நினைத்து பார்ப்போம். ஏன் இன்றைக்கி இந்தியாவிலையும் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எத்தனை விதமான நெருக்கங்கள் வந்து கொண்டு இருக்கிறது என்பதை ஆண்டவர்களால் நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தர் நாம் மையப்படும். ஹல்லேலூயா. அவருடைய வருகை சீக்கிரமாய் வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் அவர்களை பரலோகத்தில் வைத்திருப்பார் என்று
நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது அதை பார்த்துடக்கூடாது. கடலில் கொந்தளிக்கும் போது அலைகள் அடிக்கும்போது நம்ம அதை பார்த்துடக்கூடாது. காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே என்று சொன்னதானே ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. அவர் சொல்லுவார் இறையாத என்று ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் சரியாக போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பார்க்க வேண்டியதெல்லாம் பிரச்சனைகள் அல்ல, போராட்டங்கள் அல்ல, நம்மை ரட்சித்த ஆண்டவர் இயேசுவை. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உள்ள இயேசுவை கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் சங்கீதக்காரன் 23 அருமையாக 25 சொன்னான், தேவரே சத்துருக்கள் மத்தியிலே என்ன பண்ணார் ஆண்டவர்? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அது மாத்திரம் இல்லை, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கர்த்தர் மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது 1 சாமுவேல் 30:6 எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. சிக்லாக் என்றதான ஒரு இடத்துல தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவனை கல்லறிய வேண்டும் என்று சொன்னார். யார்? இவன் கூட இருந்தவங்க, இவன் கூட இருந்து நல்லா சாப்பிட்டவங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஹல்லேலூயா. என்ன பண்ணா? தன்னை திடப்படுத்திக் கொண்டு அந்த அவங்க அப்படி தொடர்ந்து போனான். அது அவங்கள போய் அந்த அமலேக்கியரை போய் அடித்து மறுபடியும் எல்லாத்தையும் திருப்பி அவன் கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. பவுல் தாவீது என்ன பண்ணாரு? கர்த்தருக்கு தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. நீதிகள் இப்படி சொல்லுது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயானால் உன் பலன் குறுகியது. ஹல்லேலூயா. ஆபத்து வரும்போது அங்கே தான் நம்ம விசுவாசத்தை காட்டணும், தைரியமாக நிற்கணும். ஹல்லேலூயா. பிசாசு வரும்போது பிசாசுக்கு ஏற்று நிற்கணும். அவன் சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கொடுத்தாலும் கொடியேற்றுவார் அவனுக்கு விரோதமாக. ஹல்லேலூயா. ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. அது தாவீதுக்கு ஆண்டவர் அவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொன்னால் சங்கீதக்காரர் அருமையாக பாடினால, எனக்கு உண்டான நெருக்கத்தில் 2 சாமுவேல் 22:7 அதுக்கப்புறமா தாவீது பாடுறாரு. அது சங்கீதம் 18:6 இருக்குது. எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டால் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் தூரமாக இல்லை. நம்மளோட ஜெபம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்க கேட்குறோம் அந்த தூரத்தில் தான் இருக்கார். ஹல்லேலூயா. முணுன்னு அப்படியே பேசுகிறோன்னா ஆண்டவர் நம்மளோட கேட்குறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 78 உங்கள் இருதயத்தை தேவனுடைய சமுத்திரம் ஊற்றி விடுங்கள் என்று போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அந்நாள் தேவ சமுத்திரனுடைய இருதயத்தை ஊற்றிட்டான். அதுக்கப்புறமா ஆண்டவர் அன்னைக்கு அவர் ஜெபத்தை கேட்டால் அதுக்கப்புறம் அவர் தூக்கமுகமாக இருந்ததில்லை. ஹல்லேலூயா. நமக்கு நெருக்கப்படுற நேரத்தில் நான் போக வேண்டிய ஒரே ஒரு இடம் ஆண்டவருடைய சமூகம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தேடும்போது கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் கிருபை பண்ணுவார். சங்கீதம் 9:9 விதமாய் சொல்கிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காரியங்கள் அவரே தஞ்சமானவர். ஹல்லேலூயா. சத்தியமுள்ள வசனங்கள், வாக்குத்தத்தமான வசனங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். சங்கீதம் 54:7 தாவீது விதமாய் அருமையாய் சொன்னார். கர்த்தர் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. ஹல்லேலூயா. நம்ம நீதி நமக்காய் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஆமென். நம்ம சத்துருக்களோடு ஏற்று நிற்கிறவர் ஆண்டவர். நம்ம நிற்க வேண்டாம். பிசாசுக்கு ஏற்று நின்னா ஓடிப்போம். ஆமென். தைரியம் இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் அப்படி நம்ம போயிடக்கூடாது. ஆமென். கர்த்தரை ஆண்டவரோடு பலத்தோடு கூட ஆவியின் பலத்தோடு கூட நம்ம போகும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நான் எப்பவும் நினைத்துக்கொள்வது யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு தரித்திருந்து கர்த்தர் உங்களுக்கு அன்புக்கு ரட்சிப்பை பாருங்கள். நம்ம அப்படி தான் போகணும். ஆமென். நம்ம மாம்சத்தில் போன ஒரு நாளும் நம்ம செபிக்க முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 2வதா, கலக்கம் அடைந்தும் மனம் முடிவடைகிறதில்லை. கலகங்களை கொண்டு ஒருவன் சாத்தான். ஆமென். கலகங்களை யார் கொண்டு வர? எங்கே ஒரு மனம் இல்லை, எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கே கலக்கம் உண்டாகுது. ஹல்லேலூயா. கலக்கங்களை கொண்டு வருவன் யார்? சாத்தான். ஆமென். அவன் தானே, வேறு யாரும் இல்லையே. நம்ம யாராவது கொண்டு வராங்க, அவர் கலக்கம் பண்ணுறான்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ஆவியத்தை நம்ம கட்டி அவங்களை செபிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் கொண்டு வரான்? தேவ ஜனங்களை நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற மக்களை அப்படி கலக்கவர்னு சொன்னால் அவர் ஆண்டவர் தேடக்கூடாதுன்னு அவனை ட்ரை பண்ணுறான். 2வது, நம்மகிட்ட இருக்க அந்த உற்சாகமான ஆவி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்காது வாயிலேருந்து வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இல்லை, கர்த்தர் அவருடைய ஆலயத்துக்கு போய் ஆராதிக்கிற இந்த ஃபெலோஷிப் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ஃபெலோஷிப் எப்படியாவது உடைக்கணும்.
அந்த ஒற்றுமை, அந்த ஃபெல்லோஷிப்பை நம்ம மட்டும் உடைக்கணும். அதுதான் அவனுடைய முக்கியமான காரியம். கஷ்டங்கள் வரும்போது என்னமோ தெரியாமல் ஒரு நடைபெணம் போல போகிற மாதிரி அவரை உருவாக்குறான். சில நேரத்தில் தற்கொலை பண்ணிக்கொள்ளலாமா என்றதான நிலைமைகளையும் உண்டாக்குறான். ஆமென். இப்படிப்பட்டதான காரியங்களை சாத்தான் கொண்டு வரதான காரியங்கள், சாத்தானுடைய ஆவிகள். கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நமக்கு எப்போல்லாம் கைவிடப்பட்ட நம்ம இருக்கோம், கலக்கமாக இருக்கோமோ அப்போல்லாம் சங்கீதம் 121 நம்ம யோசித்துக்கணும். அவசியம் பார்க்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமி உண்டாக்கி கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை. ஏசாயா 63:9 வாசிக்கலாம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விதமாக இருக்கோம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தம் தமது பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கைவிடுற கர்த்தர் அல்ல. கலக்கம் வந்தாலும் ஆண்டவரை நம்ம நெருங்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிற்று. அந்த கோலியாத் வந்து நின்றுட்டு கர்த்தருடைய மக்களை சவுலின் நாட்களில் தூஷணமாய் பேசுகிறான். யார் வரலாம் பார்க்குறான், ரொம்ப கேவலமாக பேசுகிறான். கலங்கி போயிருந்தாங்க. அப்படி தான் அந்த நீங்கள் படித்த டைமில் நான் போகிறேன். கலங்கி போயிருந்தாங்க. ஆனால் அது கலக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவருடைய ஆவியை பெற்ற தாவீது அங்கே வந்து சொல்கிறான், இவளை பார்த்து நீ கலங்காத. ஹல்லேலூயா. இந்த விருத்த சேதனம் இல்லாத பற்றி யாரும் கலங்காத வேண்டாம். நான் போய் அவங்களோட சண்டை விட அவனை நான் ஜெயம் அடிப்பேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெயம் கொடுத்தாரா இல்லையா? ஆமென். சாதாரண கூழாங்கலை வச்சு அவனை அடித்தாண்டு ஜெயம் பண்ணார். ஆமென். அவன் எப்படி வந்தான்? ஈட்டியோடும் கேடயத்தோடு வந்தான். இவன் எப்படி போனான்? கல். ஆனால் அவன் தலையை எப்படி எடுத்தான்? கல்லை வச்சு எடுத்தான். கல் அடித்தான், ஆண்டை தள்ளி விட்டார். தலையை அவன்றதை வெட்டி எடுத்து தூக்கிட்டு வந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி தான் செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக உருவாக்க ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருபோதும் வாய்க்காதே போகும்படியாய் கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தைரியத்தை விட்டுறக்கூடாது. ஆண்டவர் கூட ஏன் தாவீதுக்கு என்ன ஒரு விசுவாசம். ஆடு மேய்க்கும்போது கரடி வந்தது, அதை கொண்டு போட்டேன். சிங்கம் வந்து அதை வாயை கிழிச்சு போட்டேன். அதே ஆண்டு என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்போ இருந்துட்டு அடுத்துட்டு போகிறவர் இல்லை. ஆமென். நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர். உலகத்தின் கடைசி வரை நான் அவங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னதானே ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கலக்கம் வந்தாலும் ஒரு நாளும் கலங்கி போகக்கூடாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நிறைய ஊழியக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரி கலக்கத்தில் போயிருக்காங்க. டாக்டர் பில்லிகிராம் இன்னைக்கு 98 வயசு. பெர்கின்சன் ஒரு வியாதிகளாக இருக்கார். அன்றைக்கி கூட பத்திரிகைகள் நம்ம கலிஸ்டமில் போட்டிருக்காங்க, பாஸ்டர் அப்படின்னு போட்டு. அதில் யாரெல்லாம் இருக்க பிரபலமான ஆட்கள் அப்படி போட்டு இவரும் பேர் அங்கே போட்டுருந்துச்சு. அவருடைய மகன் ஒருத்தர் அந்த ரட்சிப்பின் வழியில் போய் அவர் மரித்து போனார். தெரியுமா? எத்தனை பேர் தெரியாது. நான் அது ரொம்ப சொல்ல விரும்பலை. ஆமென். ஆனாலும் பாருங்கள், அந்த நெருக்கம் யோசித்து பாருங்கள். பெரிய கோடிக்கணக்கான மக்களுக்கு கர்த்தருடைய பிரசங்கத்தை பண்ணவர், ரட்சிப்பில் நடத்தினவர், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிள்ளை இந்த மாதிரி பண்ணது நினச்சி எவ்வளோ வருத்தப்பட்டுப்பாங்க. அது அந்த அவங்க அம்மா அவருடைய மனைவி ஒரு தடவை சொல்லும்போது இந்த மாதிரி போனான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசினான், ரட்சிப்பை பற்றி அவன் பேசிட்டு போனான். அதனால் அவன் எப்படி மறித்தான்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கர்த்தர். ஸோ ரிக் வாரன் நம்ம தெரியும். இப்போ இன்றைக்கி இருக்கிற இதெல்லாம் எக்ஸாம்பிள், லிவிங் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பையன் ஒரு ட்ரக் அடிக்டாக இருந்திருப்பான். ஆமென். அநேக ஊழியக்காரர்கள் இந்த நாட்களில் இப்படி கஷ்டத்துக்கு மத்தியில் தான் போகிறாங்க. ஆனால் கர்த்தர் அவளை கைவிடுறதில்லை. ஹல்லேலூயா. 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 ஆண்டவர்கள் தூக்கி நிறுத்துகிறார். எது? அவர்கள் மேல் இருக்கதான நம்பிக்கை. ஆண்டவர் மேல் இருக்கதான நம்பிக்கை. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. எனக்கு மட்டும் நினச்சிடக்கூடாது. தயவுசெய்து அதுதான் சொல்ல வரேன். பெரிய ஆளுகளுக்கும் நெருக்கங்கள் இருக்குது, சாதாரண மக்களுக்கு நெருக்கம் இருக்குது. வில்லியம் சொன்னார்ல, பெரிய அதிகமாக இருக்கவங்களே அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை, கொஞ்சமாக இருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை, எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் நம்ம என்ன சொல்ல கலக்கம் அடைந்தோம். கலக்கம் என்ன விடல, மனம் முறிவடைதல். நம்ம விஷயம் நம்ம ஹார்ட்டை விட்டுறக்கூடாது. ஆண்டவர் மேலுக்கு நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. கர்த்தர் நம்பிக்கிற அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 37
அது ஒரு வசனத்துக்கு வாசிங்க. நீதிமான் 37:24 பாருங்க. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். கர்த்தர் அவனுடைய கையினால் அவனை தாங்குகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் விடமாட்டார். ஒரு நாள் நம்ம கலங்கி நிற்க தேவையில்லை. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு அடியை பாடுவோம், காப்பார் என்று அந்த பாடல் தெரிஞ்சிருக்கோம். டிஜேஸ் அவர்களை பாடின பாட்டு, ஒரு அருமையான ஒரு பாடல், அதை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் பரமதை பாரவர் கைவிடா இருப்பார். கண்டுனை அழைத்தவர் பரமதை பாரவர் கைவிடா